தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் முறையான காலமுறை ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் இணைக்க வேண்டும், ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் பதிவுத்துறை எழுத்தர்களுக்கு உண்டான அரசின் சலுகைகளை ஊராட்சி செயலர்களுக்கும் விரிவுபடுத்தி அரசாணை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு நாள் விடுப்பெடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கர்ணன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் பரமேஸ்வரன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பாலசுப்பிரமணி, பால தண்டாயுதபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் முறையான காலைமுறை ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலர்கள் தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் இணைக்க வேண்டும், ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் பதிவு எழுத்தர்களுக்கு உண்டான அரசின் சலுகைகளை ஊராட்சி செயலர்களுக்கு விரிவுபடுத்தி அரசாணை வெளியிட வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அரசின் கவனம் ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகர் இணைத்திடுக, ஊராட்சி செயல்களை ஓய்வு திட்டத்தில் இணைத்திடுக. தமிழக அரசே வழங்கிடுக பதிவுத்துறை எழுத்திற்கான இணையாக தீரட்டும் வீதியில் போராடும் ஊராட்சி செயலரின் வேதனைகள் தீரட்டும். ஊராட்சி செயலர்கள் சிறப்பு கால முறை ஊதியத்திலிருந்து இப்போ டைம் ஸ்கேலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் பதிவறை எழுத்தருக்கு இணையாக ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலர்களை உடனடியாக ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து 12,525 ஊராட்சி செயலர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட தமிழக அரசு முன்வர வேண்டும். அப்படி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை எனில் வருகின்ற 2ஆம் கட்ட போராட்டமாக ஏப்ரலில் நடைபெறுகின்ற அந்த சென்னையில் பெருந்திரள் முறையீட்டு இயக்கமும், அதைத் தொடர்ந்து 21/4/2025 நாள் சென்னை இயக்குநரகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தையும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். மாநில ஆலோசகர் சுப்பிரமணி.